வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாம் அப்துல் மஜீத் ஜசீம், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு போரா ஆன்மீக தலைவர் பாராட்டு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய லிட்ரோ நிறுவன தலைவர் நடவடிக்கை. திரவ உரம் வெடிப்பு குறித்து ஆராய்வதற்கு விசாரணை குழு நியமிப்பு. பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை விநியோகிக்க அமைச்சர் பந்துல தீர்மானம். ஆப்கானிஸ்தானை கட்டியெழுப்ப உலக வங்கியிடமிருந்து $280 மில்லியன் நிதியுதவி. போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் கலாநிதி சையத்னா முஃபத்தல் சைஃபுத்தீன் ஷாஹிப் அவர்கள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவை இன்று சந்தித்திருந்தார். மிரிஹானையில் உள்ள ஜனாதிபதியின் பிரத்யேக இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. போரா சமூகத்தைச் சார்ந்த மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கின்றனர். தனது விருப்பத்திற்குரிய நாடான இலங்கைக்கு விஜயம் செய்ததை முன்னிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக ஆன்மீக தலைவர் சைஃபுடீன் ஷாஹிப் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு அவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிட் நிதியமான இட்டுக்கமோவுக்கு சைஃபுடீன் ஷாஹிப் வழங்கிய நன்கொடைக்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலீடு மற்றும் வர்த்தக செயற்பாடுகளுக்கு போரா சமூகம் வழங்கும் ஒத்துழைப்பு வரவேற்புக்குரியது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை அலரி மாளிகையில் இன்று சந்தித்தார். முழு உலகமும் கோவிட் தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டு மக்களை தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கென இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தடுப்பூசி வேலை திட்டங்களுக்கு போரா ஆன்மீக தலைவர் தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். வர்த்தக செயற்பாடுகள் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு போரா சமூகம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் தேவைகளை கவனத்தில் கொண்டு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வதற்கென புதிய கேஸ் சிலிண்டர் கொள்வனவு தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் திஷார ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எரிவாயு வெடிப்பது தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் அடுத்த வாரம் கையளிக்கப்பட உள்ளது. புதிய சிலிண்டர்களை எதிர்காலத்தில் கொள்வனவு செய்வதற்கென வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் தேவை ஏற்படின் அதற்கென அமைச்சரவை அனுமதியை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் மீள வழங்கப்படும் பாவனைக்கு எடுக்காத கேஸ் சிலிண்டர்களை பொறுப்பேற்குமாறு எங்களது விற்பனை முகவர்களுக்கு அறிவித்துள்ளோம். பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபையின் யோசனைக்கு அமைய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேலை திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கென கால அவகாசம் எதுவும் வழங்கப்படவில்லை. மக்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால் கால அவகாசம் வழங்கப்படவில்லை. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அது தொடர்பில் நாம் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையின் ஆலோசனைகளை பின்பற்றவுள்ளோம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் புதிய கேஸ் சிலிண்டரை கொள்வனவு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாம் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்தோம். இதேவேளை கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் சில காலி, கம்பகா, மாத்தறை உள்ளிட்ட சில பிரதேசங்களில் பதிவாகியுள்ளன. எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் ஒவ்வொன்றும் தொடர்பாகவும் பிரத்யேகமாக விசாரணைகளை முன்னெடுத்து விரைவாக தகவல்களை பெற்றுக் கொண்டு வருவதாக இது தொடர்பாக கண்டறிவதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பொலகே தெரிவித்துள்ளார். அத்துடன் இக்குழுவின் அறிக்கையை அடுத்த வாரத்தில் ஜனாதிபதியிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் ஜுப்ளிகணுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கேஸ் வெடித்த சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட சிலிண்டர் இவ்வாறு வெடித்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட திரவ உரம் வெடிப்புக்குள்ளாகும் சம்பவங்கள் நாட்டின் பல பிரதேசங்களில் பதிவாகியுள்ளன.
உள்ளூர் கைத்தொழிலாளர்கள் தயாரித்து சேதன பசலையை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. பொலனறுவை கல்லமுன கமநல மத்திய நிலையத்திற்குரிய கெமனுபுர பெத்துமெல களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த திரவ உரம் அடங்கிய கொள்கலனை நேற்றிரவு வெடித்ததாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். நெனோ என்று கூறிய எமக்கு எதை தந்தார்கள்? முகக்கவசத்தை அணிந்த போதிலும் துர்நாற்றத்தை தாங்க முடியாது. இதனை நாம் எவ்வாறு வயல்களுக்கு பயன்படுத்துவது? வழங்கப்பட்டுள்ள கொள்கலன்கள் வெடிக்கின்றன. இப்பகுதியில் இருக்க முடியாத அளவு துர்நாற்றம் வீசுகின்றது. இவற்றை இங்கிருந்து முழுமையாக எடுத்துச் செல்லுமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கூறினேன். எனது கட்டிடத்தையும் கழுவி தருமாறு கூறினேன். அத்துடன் புதிதாக அறிமுகப்படுத்திய உரம் வெடித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கென விவசாய திணைக்களத்தின் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நாம் புதிதாக வழங்கிய திரவ உரம் வெடிப்பதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன. இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க விவசாய திணைக்களத்தின் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவங்கள் குறித்து ஆராய்ந்து அது தொடர்பான தகவல்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இறுதி பயன்பாட்டுக்காகவே சேதன பசலை வழங்கப்பட வேண்டும். அழுத்தம் கூடுதலாக காணப்பட்டால் இவ்வாறு வெடிப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும். பண்டிகை காலத்தில் அரிசியை குறைந்த விலைக்கு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய டாட் அரிசி 1 கிலோ 99 ரூபாவுக்கும் சம்பா அரிசி 130 ரூபாவுக்கும் சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இம்மாத இறுதி வரை மக்கள் அதிக அளவில் கொள்வனவு செய்யும் அரிசி வகைகளை சத்தோசா ஊடாக குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய நாம் தீர்மானித்துள்ளோம். இதற்கமைய நாட்டு அரிசி 1 கிலோ 99 ரூபாய் 50 சதத்திற்கும் கீரி சம்பா 1 கிலோ 130 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும். நாளைய தினத்திலிருந்து ஒருவருக்கு தலா 5 கிலோ அரிசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 50 வகையான பொருட்களை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை சத்தோசா விற்பனை நிலையங்கள் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கமைய சீனி 1 கிலோவை 125 ரூபாவுக்கும் பருப்பு 1 கிலோவை 240 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய முடியும். அரசாங்கம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களும் வழங்கப்படும். 1998 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தமக்கு தேவையான பொருட்களை சத்தோச ஊடாக வீட்டுக்கு பெற முடியும். எந்த ஒரு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் 48 மணித்தியாலங்களுக்கு தமக்கான பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியும். யுகதனவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தத்தை நேற்றைய தினம் சபையில் முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க விசேட கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இலங்கை அரசாங்கம் மற்றும் நியூ ஃபோர்டஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நாம் பல தடவைகள் கோரியிருந்தோம். 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை இது தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தது. அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அதன் பின்னர் மற்றவர்களின் கைகளுக்கு செல்வது புதிய விடயம் அல்ல. மூடிமறைப்பதாக இருந்தால் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. தகவல்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் செயற்படும் ஒரு அரசாங்கத்தை நாம் பார்க்கின்றோம். වැඩ කරන ආණ්ඩුවක් බාට අද මේ ආණ්ඩුව පත් වෙලා තිබෙනවා. කුමාර දිසානායක මැතිතුමා අලුත් මාතෘකාවක් කරලියට ගෙනාවා. මේ සම්බන්ධයෙන් මොකද්ද රජයේ පැත්තෙන්? இது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒப்பந்தம் தொடர்பில் அமைச்சரவை கடந்த வாரம் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு தலைமை தாங்கவில்லை. இதனால் எதிர்வரும் வாரங்களில் அது தொடர்பில் கலந்துரையாடப்படும். கேபினட் மண்டல சாமாஜிகன் லஜ்ஜா விய யுතුයි. அமைச்சரவை உறுப்பினர்கள் இது குறித்து வெட்கமடைய வேண்டும். அவர்களுக்கு அறிவிக்காது 24 மணித்தியாலங்களில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்ட நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. அந்த ஒப்பந்தத்தை நான் பார்க்கவில்லை. இதனால் அது போலியான ஒப்பந்தமா அல்லது உண்மையான ஒன்றா என எனக்கு தெரியாது.
எனினும் யுகதனவி என்பது நாட்டுக்கு மிகவும் தேவைப்படும் ஒரு திட்டமாகும். கோவிட் சூழல் காணப்படும் நிலையில் அமெரிக்க முதலீட்டு நிறுவனம் ஒன்று இலங்கைக்கு வருவதென்பது நாங்கள் அடைந்த வெற்றியாகும். பொறாமைப்படுவர்களும் வாக்களிக்க சென்ற மக்களை கொலை செய்தவர்களும் முன்வைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நாம் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒப்பந்தமானது பொது ஆவணமாக மாறியதன் பின்னர் அதனை எல்லோரும் பார்வையிட முடியும். 12 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் நாட்டிற்கு வருகை தரும் போது PCR பரிசோதனை அறிக்கை தேவைப்பட மாட்டாதென சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்டதன் பின்னர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகும் ஒருவருக்கு பூஸ்டர் தடுப்பூசியானது 6 மாதங்களின் பின்னரே வழங்கப்படும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பூசியை பெறுவது கட்டாயத்திற்குரியது என அறிவிக்கப்படாத போதிலும் அதனை பெறாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலியோ ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இலங்கை வைத்திய கட்டுப்பாட்டு சங்கத்தின் 28வது வருடாந்த ஆய்வு அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உலகில் பெரும்பாலான நாடுகளில் இல்லாத வசதிகள் நமது நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 20 வயதிலும் கூடிய சகலருக்கும் 3வது டோஸை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த டோஸை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். சட்டமா அதிபரிடமும் ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன. தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதை கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் எங்களால் ஒன்றை செய்ய முடியும். தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களில் நடமாடுவதையும் பொது இடங்களுக்கு வருகை தருவதையும் தடை செய்ய முடியும். அதனை மேற்கொள்ள நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஓரிரு நாட்களுக்குள் அதற்கான சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்படும். எமது உயிர் எமக்கு சொந்தமானது. நாங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என எவராலும் கூற முடியும். அதற்கு எம்மால் சவால் விடுக்க முடியாது. எனினும் மற்றொருவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் உரிமை அவருக்கு இல்லை. ஆகவே பொது இடங்களுக்கு வருகை தருவதாயும் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சட்டத்தின் மூலம் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டதன் பின்னர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகும் ஒருவருக்கு பூஸ்டர் தடுப்பூசியானது 6 மாதங்களின் பின்னரே வழங்கப்படும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. 2வது டோஸ் பெற்றுக் கொண்டதன் பின்னர் உங்களுக்கு கொரோனா தொற்று இருந்தால் 6 மாதங்களுக்கு பின்னரே 3வது டோஸ் வழங்கப்படும். ஆகவே 2வது டோஸை பெற்றுக் கொண்டதன் பின்னர் உங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்தால் 3 மாதங்களுக்கு பின்னர் அல்ல 6 மாதங்களுக்கு பின்னரே குறித்த நிலையங்களுக்கு சென்று 3வது டோஸை பெற வேண்டும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் ஏற்றும் பணிகள் கொழும்பு ஜிந்துப்புட்டி அரசு வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றன. டாக்டர் பிரபாத் விக்ரமசிங்க தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர் ஹேரத்தின் தலைமையில் 3வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கிண்ணியா மாவட்ட சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்கப்பட்டன. சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் டாக்டர் MHM ரிஸ்மி தலைமையில் ஃபைசர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. அல் அக்ஷா கல்லூரியில் ஆலங்கனி வைத்தியசாலை ஆகிய இடங்களில் பூஸ்டர் டோஸ் வழங்கப்பட்டது. 12 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் நாட்டுக்கு வருகை தரும்போது கோவிட் தொற்றுக்கு உள்ளாகவில்லை என விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வந்த அறிக்கை எதிர்வரும் காலங்களில் தேவைப்பட மாட்டாது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் விமான பயணம் ஆரம்பிப்பதற்கு 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பெறப்பட்ட வைத்திய அறிக்கையை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். இதேவேளை தென்னாப்பிரிக்கா வலயத்திற்குரிய பொட்சுவானா, லெசத்தோ, நமீபியா, சிம்பாப்வே ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கைக்கு வருகை தருவதற்கு விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை நீக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் புதிய சுகாதார சுற்றுநிருபம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தருபவர்களை இலக்காக கொண்டு புதிய சுற்றுநிருபம் அறிவிக்கப்படும். இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் 426 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். இதற்கமைய 5,44,628 கோவிட் தொற்றாளர்கள் பூரண குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை 5,71,426 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 12,227 பேர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்கு உட்பட்டுள்ளனர். 14,573 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோவிட் தொற்று பரவல் அதிகரிப்பதை தவிர்க்கும் வகையில் செயற்படுமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்னும் நாட்டிலிருந்து கோவிட் தொற்று முற்றாக ஒழியவில்லை. இதனால் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பு கருதி சுகாதார வழிமுறைகளை அவசியமாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பண்டிகை வரவுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் பண்டிகை காலத்தின் போது மக்கள் கொள்வனவுகளில் ஈடுபட்டனர். இதன்போது நாட்டில் டெல்டா தொற்று பரவல் ஏற்பட்டது. இதனால் வைத்தியசாலைகளும் நோயாளர்களால் நிரம்பின. தற்போது ஒமிக்ரோன் என்ற வைரஸ் திரிபு பரவி
பரவியுள்ளது. இலங்கையில் ஒமிக்ரோன் இதுவரை பாரிய தொற்று பரவலாக அடையாளம் காணப்படவில்லை. இந்த தொற்றினை நாட்டிற்குள் வரவிடாது தடுப்பது எமது கைகளில் உள்ளது. பிரதானமாக முகக்கவசம் அணிவதை தவிர்க்க வேண்டாம். ஒன்று கூடல்களை தவிருங்கள். ලොකු සෙනග ඉන්න තැන්වලට ගිහිල්ලා පොර කන්න එපා. பதுளை சிறைச்சாலையில் கைதிகள் சிலருக்கு இடையில் நேற்று மாலை இடம்பெற்ற மோதலில் 5 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சகரினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளை சிறைச்சாலையில் முக்கியமான கைதிகளை தடுத்து வைக்கும் பிரிவில் நேற்று பிற்பகல் மதிய போசன உணவை விநியோகிக்கும் சந்தர்ப்பத்தில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இது மோதலாக மாற்றமடைந்து கைதிகள் 5 சிறிய காயங்களுக்கு உள்ளாகினர். இவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சகரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 250 கிலோகிராம் போதைப் பொருளுடன் 6 வெளிநாட்டு சந்தேக நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டவர்களே இவ்வாறு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் தெற்கு பகுதியின் சர்வதேச கடலின் பல நாட்களாக மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் ஊடாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை சர்வதேச கடற்பரப்பில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு மீன்பிடி வல்லம் ஒன்றில் போதைப் பொருளை எடுத்து வந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகமும் இணைந்து சுமார் 900 கடல் மைல் தூரத்தில் தென் திசையில் உள்ள சர்வதேச கடற்பரப்பிலேயே இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பல நாட்களாக நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை தெரிவிக்கின்றது. இப்போதைப் பொருட்கள் 225 பாக்கெட்டுகளில் பொதியிடப்பட்டிருந்தன. இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது 13 பில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதியுடைய போதைப் பொருட்களை கைப்பற்ற முடிந்ததாக கடற்படை தெரிவிக்கிறது. சந்தேகத்திற்கிடமான மீன்பிடி வல்லமும் சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்கென போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். முழுமையாக முகத்தை மறைக்கும் வகையில் ஹெல்மெட் அணிந்து வந்த துப்பாக்கிதாரிகள் 3 பொரளை பிரதேசத்தில் உள்ள தங்க நகை விற்பனை நிலையம் ஒன்றை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொள்ளையர்கள் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தி தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி இதுவரை மதிப்பிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களில் பாதுகாப்பு சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வத்தள பாபோல சந்தியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானார். லொரியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். சடலம் தற்போது ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றவர் காயங்களுக்கு உட்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வத்தளை போலீசார் விபத்து குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எமக்கு முன்னால் உள்ள சவால்களுக்கு மத்தியில் பயணித்து அதனை வெற்றி கொண்டு பொருளாதார ரீதியில் இந்நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கூடுதலாக உற்பத்தி பொருளாதாரத்தை உற்பத்தி நாங்கள் எங்கட சொந்த காலில் நிற்கணும். எல்லா வளமும் இருக்கு. இங்க என்ன வளம் இருக்குன்னு கேட்கக்கூடாது, என்ன வளம் இல்லைன்னு கேட்கணும். எல்லா வளமும் இருக்கு. கடலால சொல்லப்பட்ட ஒரு அழகிய நாடு. இந்த வெளிநாடை நம்பி 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 வாழ்வோம்டா இன்னும் நம்ம நாசமத்து போகலே மேல வர மாட்டோம். தென்னாசியாவில் எங்களுக்கு பின்னுக்கு நின்ற நாடுகளை திரும்பி பார்க்க நேரம் எங்கே முன்னுக்கு நிற்கிறாங்க. அவை நாங்க எங்களுக்கு தேவையான உற்பத்தி கொரோனா எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். சவால் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் பயணம் செய்து நிச்சயமாக இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார ரீதியாக முதலாவது கட்டியெழுப்போம். பொருளாதார ரீதியாக இந்த நாடு வளம் பெறும் பொழுது சகல துறைகளும் நாங்கள் நிச்சயமாக மேல்நிலை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற வருடம் நிச்சயமாக நாங்கள் பாரிய திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கிறது. ஆகவே இந்த திட்டங்களிலே அது மக்களுக்கான திட்டங்கள், அந்த மக்களுக்கான நலவுமை திட்டங்களிலே அனைவருடைய பங்களிப்பும் வேண்டும். மக்கள் மத்தியில் உள்ள சுமைகளை குறைத்து மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்படுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
உலகளாவிய ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிக்கல்கள் இவற்றுக்குள்ளே அரசாங்கம் பயணிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் சவாலான விடயம். இருந்தாலும் மக்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்றதில் பிரச்சனையை மாத்திரம் வைத்து அரசு செய்கிற எதிர்க்கட்சியினரை விட கூடுதல் அக்கறை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த மக்களுடைய சுமைகளை குறைத்து இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிக கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகின்றது. இந்த சூழலிலே பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை முன்னேற்றம் என்பதில் அரசாங்கம் கூடுதலாக கவனம் செலுத்துகிறது. மக்களுக்கான பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் என்றால் அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகிறது. பழிவாங்கும் அரசியலை விடவும் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்க விரும்பும் நிலையிலேயே கடந்த ஆட்சியில் பூரணப்படுத்தப்படாத வீட்டுத் திட்டங்களை நிறைவு செய்து மக்களிடம் கையளித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சௌபாக்கிய உற்பத்தி கிராம தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாய உபகரணங்களை இன்று கையளித்து வைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொட்டக்கலையில் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய கலாசார மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த வேலை திட்டத்தின் கீழ் நுவரெலிய பிரதேச செயலாளர் பிரிவில் 8 கிராம சேவக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட 48 பயனாளிகளுக்கு இவ்வாறு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ரமேஸ்வரன், கொட்டகலை பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாத் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிறைய பேர் விமர்சிச்சாங்க, இல்லை எதுவுமே நடக்கல. நாங்கள் ஏதாச்சும் புதுமையாக பண்ணுறதா இருந்தால் நான் அரசியல் பழிவாங்கல மட்டும்தான் ஈடுபட்டிருக்க முடியும். ஏன்னா அப்படி பண்ணியிருந்து அவங்களோட வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி இருந்தால் புது வேலை திட்டங்களை நான் அவங்க முன்னால் கொண்டு சேர்த்துருக்க முடியும். ஆனால் நான் அமைச்சியை பார் எடுக்கும் போது கிட்டத்தட்ட 2300 மில்லியன் கடனில் இருந்துச்சு அமைச்சு. ஏன்னா இந்தியா வீடு திட்டம் உங்களுக்கு தெரியும், 4000 வீடு திட்டோட பேருக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கேன், 699 வீடுகள் மட்டும்தான் மக்களுக்கு கையளிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1235 வீடுகளை நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார பாக்கி வீடுகளையும் ஒப்படைச்சிருக்கோம். என்னோட அமைச்சின் நிர்வாகம் அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்குமே தவிர இந்த வருஷம் அவங்க அறகுறையாக விட்டு போன வேலை திட்டங்களை தான் நாங்கள் முழுமையாக செஞ்சோம். நாங்கள் நினைச்சிருந்தா எல்லா வேலை திட்டங்களையும் நிப்பாட்டி இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், எடுத்த கைக்கு ஒரு போர்டை பிடிச்சி எல்லாரும் நிற்பாங்க, எங்கேயோ திருப்பி நின்றுருப்பாங்க. அகில இன நல்லுறவு ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இராணுவ பிரதீபா சமூக சேவையாளர் விருது விழா கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற இந்நிகழ்வு ஒன்றியத்தின் தலைவர் கலாநிதி நிசாந்த தர்சன தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாட்டிற்காக பல்வேறு துறைகளில் பங்களிப்பு வழங்கிய 75 பேருக்கு சாமஸ்ரீ மற்றும் சாமகீர்த்தி பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இவர்களில் பாதுகாப்பு துறையில் 15 பேரும், சமய ரீதியில் 5 பேரும் மற்றும் சமூக சேவை ரீதியாக இனிவரும் பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வின் போது தென் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு இன மத பேதமின்றி சேவை செய்தமைக்காக முன்னாள் எஸ்எஸ்பி தென்னக்கூனை கௌரவிக்கும் வகையில் அவருக்கான நினைவு சின்னம் அகில இன நல்லுறவு ஒன்றியத்தின் உறுப்பினர் தேசாபிமானி நஸ்ரி முனவரினால் வழங்கி வைக்கப்பட்டது. தென் மாகாணத்தில் உள்ள மூவின மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை புரிந்த எம் அக்ரம் முன்னாள் ஜனாதிபதியினால் தேச மானிய பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான செல்வி நிவேதா ஜெகநாதனின் சிறையில் ஒரு சிற்றோவியம் நூல் வெளியீடு கொழும்பு விவேகானந்தா கல்லூரி மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. செல்வி நிவேதா ஜெகநாதனின் 6வது நூலான சிறையில் ஒரு சிற்றோவியம் எனும் இந்நூல் குழந்தையின்மையால் பெண்கள் சமூகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ளது. ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரின் தலைமையில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கௌரவ அதிதியாக செட்டியார் திரு மக்கள் வங்கியின் முகாமையாளர் வேல்ராணி மற்றும் விவேகானந்தா கல்லூரியின் அதிபர் ரவி சந்திரிகா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நூல் ஆய்வினை ஆசிரியர் கலாநிதி சசாங்கன் சர்மா நிகழ்த்தினார். ஒரு இளம் பெண்ணினுடைய கதையாக சமுதாயத்திலே புரையோடி போன சில நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இதை இந்த இடத்திலே விட்டால்தான் இதற்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது என்கின்ற வகையிலே நிவேதா மிக அழகாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஏற்புரையையும் நன்றியுரையையும் நூலாசிரியர் நிவேதா ஜெகநாதன் வழங்கினார். ஆனா இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் சமூகத்துல பெண்களுக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது இந்த சிறையில் ஒரு சிற்றோவியம் அப்படின்ற இந்த கதை எழுதப்பட்டது. எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.